வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் கிரேவி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சள் சேர்த்து சிக்கன் ஊற வைக்கும் போது தான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். ஒரு கடாயில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு மராத்தி மொக்கு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் தனியா, 7 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா 5 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இப்போது அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் கிரேவியாக கிடைக்கும். தக்காளி வதங்கினதும் சிக்கனை உள்ளார சேர்த்துடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை தூவிக்கோங்க. சிக்கன் மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லா வாசமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.